வணக்கம் நண்பா. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட சேனலை ரொம்பவே ஈஸியா யூடியூப் மூலமா நீங்க எப்படி மந்த்லி லட்சக்கணக்கில் ஈஸியா ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணிக்கணும். நீங்க கிரியேட் பண்ண போற இந்த யூடியூப் சேனல்ல நீங்க எந்த ஒரு ஃபேஸுமே காட்ட தேவையில்லைங்க. உங்களோட ஃபேஸ் நீங்க காட்டாமலே நீங்க ரொம்பவே ஈஸியா லட்சக்கணக்கில் நீங்க 100% ஏர்ன் பண்ண முடியுங்க. அதை நான் எப்படின்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. அப்போதான் நான் சொல்ற ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குங்க. யூடியூப்ல பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ் அப்லோட் பண்ணணுன்னா நீங்கள் உங்களோட ஓன் கண்டென்ட்ல தான் உங்களோட வீடியோஸ் எல்லாமே மேக் பண்ணி போடணும்னு யோசிப்பீங்க. ஆனால் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நீங்கள் இங்கே பண்ண போகிறது இல்லைங்க. ஜஸ்ட் மற்றவங்களோட வீடியோவை நீங்கள் இங்கே காப்பி பண்ணி போடுற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பண்ண போகிறீங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது காப்பிரைட் இஷ்யூ வரும்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடை தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே வாங்க, இந்த யூடியூப் சேனலில் நாம் இப்போ பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நான் சர்ச் பண்ணிடுறேன், ரிலாக்ஸிங் மியூசிக். இந்த மாதிரி நான் சர்ச் பண்ணிடுறேன். சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸ், அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ் இந்த மாதிரியான இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, படிக்கும்போது, யோகா பண்ணும்போது, அதுக்கப்புறமா அவங்களோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது யூடியூப்பில் அவங்க வீடியோஸ் பார்த்துப்பாங்க. அந்த வீடியோஸுக்கு மியூசிக் தான் ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி மியூசிக் கேட்டுக்கிட்டு தான் இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க பண்ணிக்குவாங்க. வீடியோ ரொம்பவே இம்பார்ட்டண்டாக பார்க்க மாட்டாங்க. அவங்க மியூசிக்கை தான் கேட்டுக்கிட்டு அவங்களோட வேலையை பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸுக்கு டெய்லி லட்சக்கணக்கில் வியூஸ் போய்கிட்டு இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸுக்கு பார்த்தீங்கன்னா 3.8 crores, அதாவது 3 கோடிக்கு மேலே இங்கே வியூஸ் போயிருக்குங்க. இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 4 கோடிக்கு மேலே வியூஸ் போயிருக்குங்க. இந்த மாதிரியான வீடியோஸுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான அளவுக்கு வியூஸ் வருங்க. ஸோ இந்த மாதிரியான வீடியோ நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் எந்த விதமான எஃபெக்ட்டுமே போடாமல் ரொம்பவே ஈஸியாக மேக் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன். உங்களுக்கு எந்த விதமான காப்பிரைட் இஷ்யூமே வராது. இந்த மாதிரியான வீடியோஸ், இந்த மாதிரியான மியூசிக்கை எப்படி நீங்கள் ஃப்ரீயாக எடுக்கலாம்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் நல்ல ஒரு நேமை கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட லோகோ இந்த மாதிரியான விஷயங்களை கிரியேட் பண்ணி உங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் கிரியேட் பண்ணி முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸை நான் ஜஸ்ட் ப்ளே பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த மாதிரியான வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே மியூசிக் ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் அண்ட் மியூசிக்கை எப்படி ஃப்ரீயாக எடுக்கலான்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸேபை. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இமேஜஸ் அண்ட் வீடியோஸை நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. எந்த விதமான காப்பிரைட் இஷ்யூவுமே உங்களுக்கு வராது. இதை நீங்கள் 100% ஃப்ரீயாக உங்களோட யூடியூப் சேனலில் பாவிச்சுக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் ஜஸ்ட் ஒரு இமேஜ் நான் ஒரு இமேஜை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டிடலாம், எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி. நான் இந்த மாதிரி சின்னு சொல்லி டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் இங்கே பிக்சர்ஸ் வருது. இந்த மாதிரி அழகான பிக்சர்ஸ் வந்திருக்கு. இதை நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. நான் இந்த பிக்சரை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே ஃப்ரீ டவுன்லோடுன்னு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் டவுன்லோட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் வீடியோவை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆப்ஷனுக்கு பதிலாக நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு சின்னு சொல்லி சர்ச் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், ஃப்ரீ வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நேச்சுரலான வீடியோஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலில் க்ரியேட் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இந்த வீடியோ நான் ப்ளே பண்ணி பார்த்துருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு வீடியோஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட்னு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த மாதிரி நீங்கள் மியூசிக்கை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலான்னு நான் சொல்லிடுவேன். உங்களோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆடியோ லைப்ரரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரீயான மியூசிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான மியூசிக்கை நீங்கள் எப்படி இப்போ சர்ச் பண்ணி எடுக்கிறேன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இந்த 2வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொருக்கா ஃபில்டர் பண்ணிடுங்க உங்களோட
மியூசிக் மூட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹாம் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாம் மியூசிக் நிறையவே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஒரு மியூசிக்கை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த மியூசிக் பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மியூசிக் வந்து 100% நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த விதமான காப்பிரைட் இஷ்யூமே வராது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் டைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐக்கான் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஐக்கான் இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து கிரியேட்டிவ் காமன், அதாவது வந்து நீங்கள் வந்து இந்த மியூசிக்கை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா இந்த மியூசிக்கு வந்து நீங்கள் வந்து கிரெடிட் கொடுக்கணும். ஸோ வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லிங்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்தீங்கன்னாலே ஓகே, இது வந்து உங்களுக்கு எந்த விதமான காப்பிரைட் இஷ்யூமே வராது. இப்போ வந்து நாம் வந்து வீடியோஸ் எடுத்தாச்சு, இல்லைன்னா இமேஜஸ் எடுத்தாச்சு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மியூசிக்கும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரியான வீடியோஸை வந்து எப்படி நாம் ஈஸியாக ரொம்பவே ஈஸியாக நீங்கள் மேக் பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். நான் வந்து வீடியோஸுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து நான் வீடியோஸ் மேக் பண்ணிக்குவேன். ஃபிலிமோரா தான் யூஸ் பண்ணிக்குவேன். ஜஸ்ட் நீங்கள் பே பண்ணி தான் வாங்கணும். இல்லைன்னா நீங்கள் இதை ஃப்ரீயாகவும் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது ஓட்டோமார்க் இல்லாமல் நீங்கள் எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணலான்னா நீங்கள் வந்து இதோட கிராக் வெர்ஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது வந்து ஃப்ரீயாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஈஸியாக மேக் பண்ணுறேன்னு சொல்லிடுறாங்க. ரொம்பவே ஈஸியான ஒர்க் தாங்க இது. இங்கே பாருங்கள், நான் இந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிடுறேன். நான் இந்த மாதிரி ஒரு டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த வீடியோ. நான் இப்போ செலக்ட் பண்ணி இங்கே போட்டுடுறேன். இதுக்கு வந்து நான் இந்த மாதிரியான ஃப்ரீ மியூசிக் ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். இதையும் வந்து நான் இங்கே ஆட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு மியூசிக்கும் ரெடி, வீடியோவும் ரெடி ஆகிடுச்சு. நான் இதை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மியூசிக்கோட இந்த மாதிரி வீடியோவும் ஓடிக்கிட்டு இருக்கும். இது வந்து நீங்கள் வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஏதாச்சும் ஃப்ரீ இமேஜஸை கூட நீங்கள் இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கலாம். யாருமே வந்து மோஸ்ட்லி வந்து வீடியோஸ் பார்க்க மாட்டாங்க, மியூசிக்கை தான் கேட்பாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து மியூசிக்கை ரொம்பவே சூட்டபுளான மியூசிக்காக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வீடியோ மேக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணி லூப் போட்டுடுங்க. இந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது உங்களோட வீடியோ லென்த் வந்து கூட்டிக்கிட்டு போகும். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் 1 hour 2 hours வந்து உங்களோட வீடியோ வந்து லூப் போட்டுடுங்க. போட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து உங்களோட யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து உங்களோட யூடியூப் சேனலில் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். அண்ட் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ்ன்றது நீங்கள் ரொம்பவே சீக்கிரமாகவே நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். ஏன்னு சொன்னால் உங்களோட வீடியோ வந்து 1 hour 4000 பேர் பார்த்தாங்கன்னா கூட ரொம்பவே ஈஸியாகவே ஏர்ன் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரியான ஒரு மெத்தட் தான். இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்குறவங்க வந்து டெய்லி வந்து அதிகம். ஸோ வந்து நீங்கள் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கொள்ளாங்க. உங்களோட யூடியூப் சேனலில் வந்து ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து எந்த விதமான ஃபேஸையுமே யாருக்குமே காட்டாமல் உங்களோட ஓன் கண்டென்ட் இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்பவே ஈஸியாக உங்களோட வீடியோவை அப்லோட் பண்ணி நீங்களும் அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இந்த மாதிரியான யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக எல்லாருமே சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ வந்து இது வந்து ரொம்பவே கிரேட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து சேனல் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு 30 daysலேருந்து 40 days வரைக்கும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு வீடியோஸ் ஆச்சும் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களோட வீடியோஸை வந்து யூடியூப்பே ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபை பண்ண ஆரம்பிக்கும். அப்போ தான் உங்களோட சேனலும் வந்து சீக்கிரமாகவே க்ரோத் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாகவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.